தமிழர்களின் வீர விளையாட்டு, தலைமுறைகள் கடந்து உயிரோடு நிற்கும் மரபு, அதுதான் மஞ்சு விரட்டு. காளை என்பது தமிழனுக்கு ஒரு விலங்கல்ல, அது மரியாதை, வீரியம், தெய்வ நம்பிக்கை. வார்ப்பட்டி கிராமம், அந்த மண்ணின் காவல் தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ சூலப்பிடாரி அம்மன். அந்த அம்மன் கோவிலின் நிழலில் ஒரு கன்றாய் பிறந்தது. தினமும் தீபம், பூஜை, மந்திர ஒலிக்குள் வளர்ந்தது அந்த காளை. காலம் செல்ல செல்ல அது சாதாரண காளை அல்ல, ராசுக் காளை என்ற பெயரே தமிழகம் முழுவதும் பயமும் மரியாதையும் உருவாக்கியது. எந்த மஞ்சு விரட்டுக்குப் போனாலும் ராசுக்காளை வருது என்றால் களமே நடுங்கும். சுமார் 47 ஆண்டுகளுக்கு முன்பு உரங்கான்பட்டி மஞ்சு விரட்டு. வழக்கம்போல் தாய் சூலப்பிடாரி அம்மன் கோவிலில் விசேஷ பூஜை. நெற்றியில் குங்கும திலகம், கழுத்தில் மணி. அம்மன் துணை என்ற சொல்லோடு ராசுக்காளை களத்தில் அவிழ்க்கப்பட்டது. அந்த நொடியில் களம் முழுவதும் ஒரே சத்தம், ராசு ராசு. காளை பாய்ந்தது, வீரர்கள் பறந்தனர். ஒருவர், இருவர், பலர். ஆனாலும் மணி 1, மணி 2, 5 மணி நேரம் யாராலும் அந்த காளையை அடக்க முடியவில்லை. இரத்தம், காயம், அலறல். ஆனாலும் ராசுக்காளை மட்டும் நிமிர்ந்து நின்றது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் விதிகளுக்கு அப்பாற்பட்டு அவதூறாகப் பேசிக் காளையை சீண்டினான். அந்த ஒரு தவறு எல்லாவற்றையும் மாற்றியது. அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதை கேளுங்க.